பெரிய இவளாட்டம் இவ கையாலதான் நான் பூஜை பண்ணணுமா, பிரசாதம் வாங்கணுமா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா மருமகளா தெரியலையா? ச்சே. வான்மதி, என் மேல கோவமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நாங்க பேசினது உனக்கு வருத்தமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அத்தை, நான் என்ன பேசினாலும் அதுவே எனக்கு பிரச்சனையா வந்து முடியுது. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் வெளியா தான் தெரியுறேன். யார் ஒன்னு அப்படி நினைச்சது? அண்ணாமலையத்தை அவங்க மருமக வெண்ணிலாவுக்கு எல்லா விதத்திலயும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா நீங்க என்ன எப்படி நடத்துறீங்க? என்ன வான்மதி இப்படி சொல்ற? நான் எப்ப உன்னை மதிப்பு குறைவா நடத்தின? நீங்க மதிப்பு குறைவா நடத்தல அத்தை. ஆனா அவங்க வெண்ணிலாவை கெட்டப்ப மாத்தி ஆளையே வேறையா மாத்திருக்காங்க. இதோ இப்போ இங்கிலீஷ் எல்லாம் கத்து கொடுக்க டீச்சர் வச்சிருக்காங்க. வீட்டு பொறுப்பு, பூஜை, இப்படி எல்லாத்துக்கும் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. வான்மதி, உனக்கு எல்லாமே தெரியும், அதனாலதான் உனக்கு எதுவுமே சொல்லல. ஆனா வெண்ணிலா அப்படி இல்லையே, அதனாலதான் அண்ணாமலை அவளுக்காக எல்லாத்தையும் செய்யறா. அத்தை, நீங்க ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க. அண்ணாமலையத்த வெண்ணிலாவ அடுத்த அண்ணாமலையா ரெடி ஆக்குறாங்க. உங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. வான்மதி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. வெண்ணிலா உன் தங்கச்சி தானே? சொல்லு வான்மதி, வெண்ணிலா உன்னோட சொந்த தங்கச்சி தானே? ஆமா அத்தை, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்ல, சும்மா கேட்டேன். அப்புறம் நீயும் கௌதமும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா அத்தை. ஆனா உன் தங்கச்சி சந்தோஷமா இல்ல. சந்தோஷமா இல்லையா? என்னத்த சொல்றீங்க? ஆமா, அவளை வருண் இன்னும் ஏத்துக்கவே இல்ல. வருண் அவளை ஏத்துக்கலையா? அத்தை, நீங்க சொல்றது நிஜம்தாம்மா. அதனாலதான் வெண்ணிலாவ அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இன்னும் 2 மாசத்துல வருணையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு அண்ணாமலை சவால் விட்டுருக்கா. அதுக்காக தான் அண்ணாமலை இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்கா. ஓ, கதை அப்படி போகுதா? வெண்ணிலா குரல் மாதிரி இருக்கு. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. என்னாச்சு? வெண்ணிலா, என்னமாச்சு? அத்தை, யாரோ என் தாலி அறுத்துட்டு போயிட்டாங்க. கௌதம், போய் யாருன்னு பாரு. ஏமா, அவங்க எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? கோவில்ல இருந்து 4-5 பேரு அவங்கள துரத்திட்டு போயிருக்காங்க. எல்லாம் என்னோட ராசி. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? வெண்ணிலா, என்ன பேசுற நீ? இதுல உன்னோட ராசி என்ன இருக்கு? இரு, நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன். அண்ணா வாங்க, போய் யாருன்னு பாக்கலாம். வாங்க, இருங்க வந்து. அதான் என் வீட்டுக்காரரும் கௌதமும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அந்த திருடனுங்களை கண்டுபிடிச்சு தாலியை கொண்டு வந்துருவாங்க. நீ அழாத. ஆமா வெண்ணிலா, அழாத. எப்படியும் உன்னோட தாலி கிடைச்சிடும். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? எப்படியாவது தாலிய திருப்பி கிடைக்க வச்சிடு.
ஐயோ வெண்ணிலா, என்னம்மா பண்ற? அம்மா தாயே, உனக்கு உண்மையாவே சக்தி இருக்குன்னா நீ பொண்ணுங்களோட தாலியை காக்குறது உண்மைனா, என்னோட காதல் உண்மைனா, நான் இந்த குடும்பத்தை உயிரை நேசிக்கிறது உண்மைனா, என்னோட தாலி என் கைக்கு வரணும். வெண்ணிலா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வெண்ணிலா? வெண்ணிலா வேண்டாம், நீ இப்படி எல்லாம் பண்ணாத. அம்மாடி வெண்ணிலா, இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. எப்படியும் உன் தாலி கிடைச்சிடுமா? என்ன வெண்ணிலா இது? இல்ல அத்தை, என் தாலி என் கைக்கு வர்ற வரைக்கும் இந்த கற்பூரம் என் கையில எரிஞ்சுட்டே தான் இருக்கும். நானா இந்த அம்மா நானும் பாத்துடுறேன். அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. நம்மள நாம எவ்வளவு தடுத்து பாத்துட்டோம். அவ பிடிவாதமா இருக்கலே, இப்ப என்ன பண்றது? வெண்ணிலா, என்ன நம்மள இது? அவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. தாலி கைக்கு வர வரைக்கும் கற்பூரம் ஏத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுனே புரியலங்க. வெண்ணிலா, என்னம்மா இது? கை என்னத்துக்கு ஆவறது? ஏங்க, நாங்க எவ்வளவோ சொல்லி பாத்துட்டோம். அவ பிடிவாதமா இருக்கா. கௌதம், அங்க பாடுற வெண்ணிலாவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறா.